சிம்ம ராசி மகம் நட்சத்திரம், அஸ்வினி மகம் மூலம், இந்த மூணும் கேதுவோட நட்சத்திரம். கேது பகவான் அப்படின்னா ஸ்லோ அப்படின்னு அர்த்தம். ராகு அப்படின்னா எக்ஸ்பேண்டிங்னு அர்த்தம். அதிகப்படியான ஆசைகள், அதிகப்படியான ஆர்வம், அது எல்லாமே எக்ஸ்பேண்டிங் கிரகம். கேது அப்படின்னா கம்ப்ரஸ்டு கிரகம். இந்த மகம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு முதல் மகா தசை கேதுலேருந்து ஆரம்பிக்கும். கேது மகா தசை ஆரம்பிக்கும். இது எத்தனை வருஷத்துக்குன்னா கேது மகா தசை 7 வருஷம். இந்த கேது முடிஞ்சு அடுத்து உங்களுக்கு சுக்கிர தசை ஆரம்பிக்குது. அது 20 வருஷம். இப்போ இவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்லோ டவுனில் ஆரம்பிக்கும். சில பேருக்கு 5 வருஷம் ஸ்லோவாக இருக்கும், சில பேருக்கு 2 வருஷம் ஸ்லோவாக இருக்கும். ஆரம்ப 7 வயசுக்குள்ளே இந்த ஸ்லோவாக இருந்த ராசி பலன்கள் பின்னாடி சுக்கிரதசை ஆரம்பித்தோடனே வீரியமாக இவங்களுக்கு செயல்படும். 27 வயசுக்குள்ளே இவங்க உச்சபட்ச நிலையை அடைஞ்சிருவாங்க. இளமையிலேயே ஃபேமஸ் ஆவாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்ல வேலை வருமானம் எல்லாமே 27 வயசுக்குள்ளே இவங்களுக்கு சகலமும் கிடச்சிரும். ஈவன் கல்யாணம் ஆகிட்டா கூட குழந்தை குட்டின்னு லைஃப் செட்டில் ஆயிரும். இந்த 27க்கு அப்புறம் சுக்கிரனுக்கு பிறகு சூரியன் ஒருத்தர் வருவார். இது எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரகம் என்ன வலிமையில் இருக்குங்கிறத பொறுத்து தான். எல்லாருக்குமே சுக்கிரன் தூக்கி கொடுப்பார் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. சுக்கிரன் வலிமையாக இருந்து நல்ல பொசிஷனில் இருந்தால் தான் உங்களுக்கு எல்லாமே வாரி வழங்குவார். அவர் உங்களை தண்டிக்கக்கூடிய விதத்தில் இருந்தார்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த 20 வருடமும் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். இதில் இந்த மகம் நட்சத்திரக்காரங்க உண்மையாலுமே இவங்களுக்கு லக்கு உண்டு. சிறப்புனாலே மகம் நட்சத்திரம் கண்டிப்பாக லக்கு உண்டு. இது வந்து ஒரு ஆன்மீக கிரகம். நீங்கள் ஆஸ்ட்ராலஜராகவோ அறநிலை பணி துறையிலையோ கோவிலுக்கு முன்னாடி பூக்கடையோ பூஜை பொருட்களோ ஹோல்சேலோ கற்பூரம் தயாரிக்கிற தொழில், ஊதுபத்தி தயாரிக்கிற தொழில், இந்த மாதிரி கேதுனாலே ஆன்மீக கிரகம். குருவுக்கு அடுத்தபடியாக ஒரு ஆன்மீக கிரகம்னா கேது தான். ஆன்மீக தொழில்கள் செய்கிறது, பூ கட்டுறது, மாலை கட்டுறது, இது எல்லாமே. ஒரு மாலையே 10,000 ரூபாய்க்கு கட்டுறவங்களும் உண்டு, 300 ரூபாய்க்கு கட்டுறவங்களும் உண்டு. அப்போ இந்த 10,000 ரூபாய்க்கு கட்டுறவங்க எல்லாருமே இந்த கேதுவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான். அதே மாதிரி கோயில் வேலைகள்லாம் இவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா பக்காவாக செஞ்சு முடிப்பாங்க. கோயில் கட்டுறது, ஸ்தபதி ஆகிறது, இந்த மாதிரி யோகம் எல்லாமே உங்களுக்கு கேது கிட்டே இருக்கும். ரெண்டாவது மெடிடேஷன் யோகா சென்டர் வைக்கிறது, இது எல்லாமே இவங்களுக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகும். இதை தாண்டி வியாதிகளை குணமாக்குறது, இந்த ஹீலிங் பவர்னு சொல்கிறாங்க இல்லையா, ரேக்கி ஹீலர் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, பிராணிக் ஹீலர், இந்த மாதிரி ஹீலிங் சென்ஸ் இவங்களுக்கு ரொம்ப அதிகம். பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே உணரக்கூடிய சக்தி இவங்களுக்கு உண்டு. ஏன் அப்படின்னா இவங்க வந்து பாம்பு. ரெண்டாவது இவங்க ஒரு இந்த மாதிரி பாம்பு, முயல், இந்த மாதிரி விலங்குகளை, அதாவது தரையில் ஊறக்கூடிய விலங்குகளை வளர்க்குறதுல இவங்களுக்கு ஆர்வம் இருக்கும். இதை வளர்த்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு அது நல்ல லாபமும் கொடுக்கும். ஈவன் இவங்க ஒரு பெட் ஷாப் வச்சா கூட அவங்களுக்கு அது நல்ல லாபமாக கொடுக்கும். பெட் ஷாப் வைக்கணும், ஆனால் தரையோட சம்மந்தப்பட்டு இருக்கணும். இப்போ பேர்ட்ஸ் எல்லாம் வளர்க்கக்கூடாது, நீரில் ஊறக்கூடிய இந்த மீன்கள் வளர்க்கக்கூடாது. அது மீன் வந்து நீர் சார்ந்த ஒரு விலங்கு, அந்த பக்கம் நீங்கள் போகக்கூடாது. இந்த தொழில்களும் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல லாபமும் கொடுக்கும். இப்போ கம்மிங் டு த பாயிண்ட், இன்றைக்கி தேதிக்கு இந்த மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்னா உங்கள் சுய ஜாதகம் தான் 90%. மீதி ஒரு 10% உங்கள் உழைப்பு இந்நேரத்துக்கு திருடப்பட்டு இருக்கும். 2026க்கு மேலே உங்களுக்கு உண்மையாலுமே பாசிட்டிவ் சிக்னல் அடிக்கும். எழுதி வச்சுக்கோங்க. இப்போ மெல்ல மெல்ல மாறிக்கிட்டு இருக்குது. சார் 24லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், 25 பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குது, முழுக்க 26 தான் நம்பி இருக்கேன் அப்படின்னா 2026 உங்களுக்கு உண்மையாலுமே வரவேற்கத்தக்கதாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு மிகப்பெரிய விடிவு காலம் நிச்சயமாக பிறக்கும். ரெண்டாவது சிம்மம் அப்படின்னாலே சூரியன். இது சூரியன் கேது. இது எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னா, இது உண்மையாலுமே இது இப்போ ஒரு இருள் தான். ஒரு சூரியனை ஒரு இருள் விளங்குது அப்படிங்கிற மாதிரி. இவங்களுக்கு வந்து இந்த முடி கொட்டுற பிரச்சனை ஆரம்பத்தில் இருக்கும். சில பேருக்கு பிகினிங்லேயே ஒரு 17 வயசுக்குள்ளேயே முடி நரைக்கிறது, முடி கொட்டுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். திடீர்னு உடல் வாகு வந்து அப்படியே பெருசாயிரும். திடீர்னு பிஎம்ஐ ஜாஸ்தியாக குண்டாயிருவாங்க. அது எல்லாமே இது கேதுவினால நடக்கக்கூடியதான். இந்த கேது முடிஞ்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க நார்மலுக்கு வந்துடுவாங்க. சுக்கிரன் வந்தோடனே, சூரியன் வந்தோடனே இவங்க நார்மல் வந்துடுவாங்க. சில பேருக்கு சூரியன் வந்த உடனே இந்த பிரச்சனைகளும் ஆரம்பிக்கும். அதுதான் சொன்னேன், உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எந்த பொசிஷனில் இருக்கிறாருங்கிறத பொறுத்து இந்த பலாபலன்கள் எல்லாமே மாறுபடும். நல்ல பொசிஷனில் இருந்தால் நல்ல பலன்கள், கெட்ட பொசிஷனில் இருந்தால் கெட்ட பலன்களை இவர் கொடுப்பார். இவங்களுக்கு ரெமிடி, இவங்க எப்படி தன்னை தற்காத்து கொள்வது. நீங்கள் சிம்ம ராசி மகம் நட்சத்திரம், அதனால் ஆ அப்படிங்கிற பெயர் எழுத்துள்ளவங்களை உங்கள் கூட வச்சுக்கிறது உங்களுக்கு இன்னும் பலம். உங்கள் ராசி தான் இங்கே கணக்கு. உங்கள் நட்சத்திரம் மகம், அது கேதுவோடது. சூரியனுடைய ஆற்றல் குறைவாக இருக்குது அப்படின்னா, இப்போ என் பேர் ஆ அப்படின்னா சூரியன் அப்படின்னு அர்த்தம். ஆ அப்படிங்கிற எழுத்தில் இருக்கிறவங்களுக்கு, இல்லை சூரியன், கதிரவன், ஆதவன் அப்படிங்கிற பேர் இருக்கிறவங்கள உங்கள் கூட நீங்கள் வச்சுக்கிறது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். விஜயகாந்துக்கு அவருடைய பிஏ வந்து அவருடைய மேனேஜர் வந்து சப்போர்ட் பண்ணார், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி.
ரெண்டாவது, நீங்கள் ஆஸ்ட்ராலஜர் படிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஆஸ்ட்ராலஜி வந்து உங்களுக்கு வயசான காலம் வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக சோறு போடும். இதுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்டு கிடையாது. நீங்கள் உட்காந்துட்டே வேலை செய்யலாம். எனக்கு முதுகு வலி இருக்குதுங்க அப்படின்னாலுமே இந்த வேலையை உங்களால் செய்ய முடியும். நீங்கள் சேரில் உட்காந்துட்டு வரவங்களுக்கு ஜாதகம் பார்க்க முடியும். இந்த தொழில் உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும். வயசாயிருச்சு அதனால் வேலைக்கு வேணான்ட்டாங்க அப்படின்னு இந்த தொழிலை சொல்ல மாட்டாங்க. எவ்வளோ வயசாகுதோ அப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஜோதிட தொழிலுக்கு உங்களை கண்டிப்பாக செலக்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் ஜோதிடம் படிங்க. இறை நம்பிக்கை உள்ளவங்க நிச்சயமாக இருப்பீங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜில் இந்த கடவுளையும் நீங்கள் வெறுப்பீங்க. அதனால் உக்கிரமான தெய்வங்களை உங்கள் வழிபாட்டுக்கு நீங்கள் கூட வச்சுக்கோங்க. மாகாளியம்மன், காளியம்மன், பத்திரகாளியம்மன் இந்த மாதிரி ஒரு பெண் தெய்வங்களை, உக்கிரமான பெண் தெய்வங்களை நீங்கள் உங்கள் வழிபாட்டு முறையில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. சித்தர் வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் நம்ம கேளைக்கர் சித்தர் முழுக்க கேது பகவானோட ஆசி. அதனால் நீங்கள் கேளைக்கர் சித்தரை வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு அதீத நற்பலன்களை கொடுக்கும். லக்கு, அதிர்ஷ்டத்தை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். கேதுவை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய இந்த ராசி கற்கள், மோதிரங்கள் இது எல்லாமே நீங்கள் அணிகிறதும் உங்களுக்கு மகா ப்ளஸ்ஸாக இருக்கும். எளிதில் யாரையும் நம்பாதீங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கடன் கொடுக்காதீங்க. ரெண்டாவது, நீங்கள் சூதாட்டத்தில் விலகிறதுக்கு அதீத வாய்ப்பு உண்டு. ஏன்னா உங்கள்கிட்ட தான் லக்கு இருக்குது இல்லையா? அப்போ அந்த லக்குன்னு என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு தடவை உங்களுக்கு 1000 ரூபா விழுந்துடும். அதனால் என்னென்னா மறுபடியும் லாட்ரி சீட்டு வாங்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் விட்டது 12,000 இருக்கும், விழுந்தது 1000 தான் இருக்கும். மறுபடியும் உங்களுக்கு கண்டிப்பாக விழுகும். ஆனால் டெய்லியுமே உங்கள்கிட்ட ஒரு பணம் செலவாகி கொண்டே இருக்கும். அதனால் இந்த லாட்ரி சீட்டில் ஈடுபடாதீங்க. ஆன்லைன் கேமிங்கில் விளையாடாதீங்க. ஷேர் மார்க்கெட் பண்ணாதீங்க. இதெல்லாம் ப்ராப்பர் நாலேஜ், மென்டார், கைட்லைன் இல்லாமல் இதை பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா ஹெவி லாஸில் போய் முடியும். ஒருவேளை ஹெவி லாஸ் ஆயிடுச்சுனாலும் நீங்கள் தொடர்ந்து சித்தர் வழிபாடு பண்ணுங்கள். இதிலிருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க. நீங்கள் உங்கள் தலையை இந்த மாதிரி மறைச்சி வச்சுக்கோங்க. இதுவுமே மிகச்சிறந்த பரிகாரம். உங்கள் தலையை மறைச்சிட்டிங்கனாலே நீங்கள் ஒரு தடவை நீங்கள் இப்படி ஒரு 10 நாள் நீங்கள் அப்படி பண்ணி பாருங்கள். உங்கள் முடி யாருக்கும் தெரியாத மாதிரி மறைச்சி ஒரு 10 நாள் வாழ்ந்து பாருங்கள். அந்த நாளுடைய சக்தி உங்களுக்கு 11ஆவது நாள் புரியும். நீங்கள் எல்லா பெரிய மகான்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தலையை மறைச்சிருப்பாங்க. இது வந்து எனக்குமே கொடுக்கப்பட்ட விதி. அதனால தான் நானுமே தலையை மறைச்சிட்டேன். மறைக்கணும். உங்கள் முடி வந்து அடுத்தவங்க கண்ணில் படக்கூடாது. இது வந்து ஒரு விதி. ஏன் அப்படின்னா நம்ம கருப்பு கலர் இருக்கு இல்லையா, இது வந்து அப்சர்வ் பண்ணும். கண் திருஷ்டி ஒழுகுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, இதுக்கு மூல காரணமே உங்கள் தலை தான். அங்கே தான் போய் இருட்டில் ஒழுகும். அதனால தான் உங்கள் தலையை மறைச்சிட்டிங்கனாலே உங்கள் கண் திருஷ்டி உங்கள் மேலே விடாது. நீங்கள் டெய்லியும் கற்பூர தீபம் ஏற்றணும். அதுவும் பச்சை கற்பூரம் ஏற்றணும். கற்பூரம் முன்னாடி நின்று ஒரு முறை ரைட்டு, ஒரு முறை லெஃப்ட்டு, இடம் வளம் கண்டிப்பாக நீங்கள் சுற்றுனீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற அந்த கண் திருஷ்டி எல்லாம் நீங்கிடும். நீங்கள் தூபம் போடும்போது கூட வெண்கடுகு, நாய்க்கடுகு, பஞ்சகாவிய விளக்கு, பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையும் ஒரு தூபக்காலில் போட்டு ஒன்றா எரிய விட்டு வீடு ஃபுல்லாக காட்டுங்க. உங்களையும் அதை முன்னாடி எரியும் போது நீங்கள் ரைட் லெஃப்ட்டு சுற்றினீங்கன்னா உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஆறா தூய்மையானதாக மாறும். நீங்கள் மீண்டும் எந்த பணிக்கு செல்லும்போது அது உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். இதை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக 2026 சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் ஒரு கிரேட் லைஃப் இருக்குது. நம்பிக்கையோடு வாழுங்க. மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்குது.